நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. 544வது பாட்டு பாடும். கிருபையால் நிலை நிற்கிறோம்,
உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். 544வது பாட்டு. கிருபை ஆண்டவரே, கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம்.
கிருபை கிருபை. இன்னொரு பாட்டு பாடி நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பெரிய பாட்டு புக்கில் 131வது பாட்டு. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். பாட்டு பாடும்போதே நாம் ஜபத்தோடு கூட தேவ சமூகத்தை உணர்ந்து பாடுவோம். அல்லேலூயா. பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரநேசருளே பரம்பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரநேசருளே பரம்பொருளே. தேடினதா கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன். தேடினதா கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன். பாதம் பணிந்தேன் நாளும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது என்னையா புது பலத்தான் புதிய கிருபை புது கவியா. புது என்னையா புது பலத்தான் புதிய கிருபை புது கவியா. நிரப்பி விட நடத்துகிறீ உன்னத சாலிமில் சேர்த்திடுறீ. நிரப்பி விட நடத்துகிறீ உன்னத சாலிமில் சேர்த்திடுறீ. பாதம் பணிந்தேன் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன். நெருங்கி உதவி எனக்களித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன். நெருங்கி உதவி எனக்களித்தீர். இசை கேட்டெங்கோ அலையிடாமல் தீவிரமல் என்னை தாங்குகிறீர். இசை கேட்டெங்கோ அலையிடாமல் தீவிரம் எம்மை தாங்குகிறீர். பாதம் பணிந்தேன் நாளும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு
முழங்கால் படிக்கிட்டு கொஞ்ச நேரம் இந்த பாட்டில் இருக்கிற 3வது ஸ்டான்ஸா 4வது 6வது ஸ்டான்ஸாவை தேவ சமூகத்தை உணர்ந்து பயபக்தி எடுத்து நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர், திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல். ஆண்டவரே, என்னை பாதுகாத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். என் முன் செல்லும் உமது சமூகம், உமது கோலும் உமது தடியும் உண்மையாய் என்னை தேற்றும். என் இதய தெய்வம் நீரே, எனது இறைவா அருயிரே. பாட்டுக்காரங்க சொல்றாங்க, நேசிக்கிறேன் இயேசுவேவும் நேச முகம் என்று கண்டிடுவேன். எல்லாரும் அப்படி முள்ளம வாய்களை திறந்து இந்த ஆராதனையுடைய உணர்வோடு கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போறோம். அல்லேலூயா. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்கு அளித்தீ. எல்லாரும் ஒரு பயபக்தி எடுத்து தேவ சமூகத்தில் உணர்ந்து ஆண்டவர் முகத்தை பார்த்து ஆண்டவர் பிரசன்னத்தை உணர்ந்து, நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்கு அளித்தீ, திசை கேட்டெங்கும் அலை
அலைந்திடாமல் தீவிரம் என்னை தாங்குகிறீ, திசை கேட்டெங்கோ அலைந்திடா என்னை தாங்குகிறீர். அப்படி முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் சொல்லலாமா? உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே, ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த நன்பு உள்ளம் சொங்குதே. இரண்டு கையை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பாருதல். கரங்களை உயர்த்தி முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பாருதல். கரத்தை உயர்த்தி உமது தடியோ எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை யாரை பாடுவே, ஏசையா உந்த நன்பு உள்ளம், ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே நீ, எனது இறைவா ஆளுவீரே. எல்லாரும் சேர்ந்து என் இதய தெய்வமே நீ, எனது இறைவா ஆளுவீரே. நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் இயேசுவே, ஓ கண்ணிடுவே நேசிக்கிறேன் நேசமுகம் என்று கண்ணிடுவே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கேட்டேங்கோ அலைந்திடாமல் வீரம் உம்மை தாங்குகிறீர். திசை கேட்டேங்கோ அலைந்திடாமல் வீரம் எம்மை ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு புறப்பட்டு போறாங்க, வனாந்திரத்தில் போறாங்க. மோசே நம்பி அல்ல, ஆரோனை நம்பி அல்ல, ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது.
தேவன் ஒரு நாளும் எங்களை கைவிடவே மாட்டார். வழி தெரியுமா? பாதை தெரியுமா? ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலம் அவர் நன்னுடைய தேவன். அவர் நிச்சயம் நடத்துவார். செங்கடல் வந்தாலும், யோர்தான் வந்தாலும், வனாந்திரத்தில் போனாலும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எங்களை நடத்துகிற தேவன் அவர் உண்மையுள்ளவர். இன்றைக்கு இந்த காலையில் எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் உண்மை இல்லாமல் இருந்தாலும் என் தேவனுக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். என் தேவனுக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த ஜனங்களை கேட்டா எத்தனை நாள் காணான் தெரியாது, எந்த வழி தெரியாது, எப்படி போக போறீங்க தெரியாது, யாரை நம்பி போறீங்க தெரியாது. ஒன்றே ஒன்று தெரியும், யெகோவா அவர் வார்த்தையிலே உண்மையுள்ளவர். யெகோவா அவர் வார்த்தையிலே உண்மையுள்ளவர். அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஜனங்களுக்கு ஒன்று தெரியும், அல்லேலூயா, எங்கள் தேவனை ஒருபோதும் கைவிட மாட்டார். இன்னைக்கு எத்தனை பேர் முழங்கால் படியிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் தைரியமா சொல்றீங்க, அந்த தேவன் இன்றைக்கு என்னோட மத்தியிலே மாறாதவராக இருந்து எத்தனை பேர் நம்பிக்கையோடு முழங்கால் படியிட்டு சொல்ல முடியும், ஆண்டவரே இதுவரை என்னை கைவிடவில்லை, இனிமேல் என்னை கைவிட மாட்டீர் ஆண்டவரே, இனிமேல் என்னை கைவிட மாட்டீர் ஆண்டவரே, இனிமேல் என்னை கைவிட மாட்டீர் ஆண்டவரே. ஒன்று நன்றாக தெரியும், மேக ஸ்தம்பம் எனக்கு முன்பாக செல்லுகிறது, அக்கினி ஸ்தம்பம் என்னை நடத்த வழி காட்டுகிறது. அல்லேலூயா. நான் தனியா நடக்கல, அல்லேலூயா. நடத்த ஒரு மேக ஸ்தம்பம் இருக்கிறது, நடத்த ஒரு அக்கினி ஸ்தம்பம் இருக்கிறது. ஓ, என் பலசாலியா நடக்கல, அல்லேலூயா. என் பலத்தை கொண்டு நடக்கல, அல்லேலூயா. என்கிட்ட இருக்கிற பொருட்களை கொண்டு நடக்கல, அல்லேலூயா. ஓ, நடத்துகிற தேவன் நல்லவராய் இருக்கிறார். அவர் ஒரு நாள் இவனை விட்டு விலகவே மாட்டார். எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றாய் சொல்ல முடியும், நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. எத்தனை பேர் தெய்வ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு இந்த 8ஆம் தேதி, இது 2வது மாதம் சொல்ல முடியும், இந்த வருஷத்திலே என் தேவனோடு கூட வருகிறார், என் தேவனோடு கூட வருகிறார். நான் இருளில் நடந்தால் அவர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். அவர் அருகில வெளிச்சத்தினால் அந்த இருளை நான் கடந்து போவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே நான் ஒரு மதலை தாண்டுவேன். இன்றைக்கு ஒரே ஒரு நம்பிக்கையோடு தைரியமா சொல்லுங்க, அவரனை கைவிடவில்லை, அவரனை மறக்கவில்லை, அவரனை ஒரு நாள் விட்டு விலகவில்லை. ஓ ரபலபக்கதுரபலதுரா. கர்த்தர் போன வாரங்களில் சபையில் நம்மோடு பேசினாரு, எப்பிராயீமை கை பிடித்து நடக்க பழக்குவித்தேன் என்று சொன்னாரு. எத்தனை பேர் சொல்லி, ஆண்டவர் போன வாரம் இல்லை ஆண்டவரே, என்னை அழைத்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் கொஞ்சம் ஆவியில நிரம்பி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க, என்னை கை பிடித்து நடக்க பழக்க வைக்கிறீர், என்னை கை பிடித்து நடக்க பழக்க வைக்கிறீர், என் கை பிடித்து நடக்க பழக்க வைக்கிறீர். உன் வலது கையை பிடித்து உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீ பயப்படாதே, நான் உடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னாரே. திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்னாரே. என் நீதி வலது கரத்தினால் என்னை தாங்குவேன் என்று சொன்னாரே. யாக்கோபின் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாது, பயப்படாது. ஓ ரபலமங்கதுரமனா சிவதுரமனமனங்கதுரபலதுரமனதுரா ஞானமங்கதுரபலதுரமனங்கதுரபலதுரா. எத்தனை பேர் இன்றைக்கு முழங்கால் படியிட்டு இந்த 6 நாளை உணர்ந்து சொல்றீங்க, கொஞ்சம் இடையே என்ன முழங்கால்லாம் மடக்கி சொல்றீங்க. எத்தனை பேர் என் தேவனோடு கூட இருக்கிறார், என் தேவனோடு கூட வருகிறார், என் தேவனோடு கூட இருக்கிறார். ஓ ரபல கதுரமனா அறிவோ ரபலபலங்கதுரமனா. பார்வோன் நினைத்தான், செங்கடல் வழி அடைத்து போட்டது, வழி தெரியாமல் திகைத்திருக்கிறார்கள். ரதத்தின் சத்தம் வருகிறது,
ஒருவேளை சத்துரு நினைக்கலாம், உன்னால் தொடர்ந்து போக முடியாது, உனக்கு முன்னாடி ஒரு வழி அடைக்கப்பட்டிருக்கிறது, நீ எந்த பக்கம் போகிறதுன்னு யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் நின்று கொண்டு நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. ஓ, நீ முன்னாடி தான் போனமே தவிர உனக்கு வலதுபுறம் இடதுபுறம் அல்ல. ஆண்டவனுக்கு சொல்லுகிறார், அல்லேலூயா, உனக்கு முன்பாக கர்த்தர் செங்கடல் இரண்டாக பிளப்பாராக. ஓ ரவல சிவலதுர வனதுரா, ஓ ரியான மங்கதுர பலதுர வனதுரா, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை மறைபொருள்களை நான் உனக்கு சொந்தமாய் தருவேன் என்று வாக்கு பண்ணின தேவன். இன்னைக்கு கர்த்தரை நோக்கி எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே, எனக்கு ஒரு வழி காட்டுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு வழி திறவுங்க ஆண்டவரே, என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒருவேளை இன்றைக்கு ஒரு சேவை பிள்ளைக்கு ஒரு சில நினைச்சிருக்கல, ஆண்டவரே நீங்கள் சொல்லி தான் நான் இதெல்லாம் விட்டுட்டு வந்தேன், நீங்கள் சொல்லி தான் இதெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்தேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு முன்னாடி ஒரு பெரிய செங்கடல் இருக்கு ஆண்டவரே, நான் வழி தெரியாமல் திகைத்து போயிருக்கிற நிறைய பேர் சொல்கிறாங்க. பார்வை எல்லாரும் பார்த்து ஒரு கேலி பண்ணி சொல்கிறாங்க, அல்லேலூயா, வழி தெரியாமல் நிற்கிறாங்க, திகைத்து போய் நிற்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு யாராவது இந்த ஆராதனைக்கு வரும்போது, ஆண்டவரே எல்லாரும் மத்தியில் நான் வழி தெரியாமல் நின்றுடக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவர் நம்பி போனீங்க, கர்த்தர் நம்பி போனீங்க, ஆண்டவருடைய வார்த்தை நம்பி போனீங்க, வழி தெரியாமல் நிற்கிறேன்னு சொல்கிறாங்க ஆண்டவரே. அந்த ஜனங்க கர்த்தரை நோக்கி கேட்டாங்க, ஆண்டவரே அவங்க வழி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அவளுக்காக ஒரு வழியை உண்டாக்கினார். எல்லாரும் கண்களை மூடி உடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, வழிகாட்டும் தெய்வம், ஓ ரபல சிவ ஓ ரபன மங்கதுரா, பயப்படாதே கலங்காதே, கரம் பிடித்துன்னை நடத்துவாரே, பெயர் சொல்லி உன்னை அழைத்தாரே, நீ கர்த்தருடையவன், பெயர் சொல்லி உன்னை அழைத்தாரே, நீ கர்த்தருடையவன். கரங்களை தட்டி எல்லாரும், பயப்படாதே கலங்காதே, கரம் பிடித்துன்னை நடத்துவாரே, பயப்படாதே கலங்காதே, ஓ கரம் பிடித்துன்னை நடத்துவாரே, பெயர் சொல்லி உன்னை அழைத்தாரே, நீ கர்த்தருடையவன், பெயர் சொல்லி. நல்லா உற்சாகமாய் பாடுங்க, முழங்கால் படி, இந்த கரங்களை தட்டி, நீ கர்த்தருடையவன், தண்ணீர்களை கடக்கும் போது தேவனோடு இருந்தாரே, ஆறுகளை கடக்கும் போது உற்சாகமாய் கை, அவைகளுமே புதல்வதில்லை, அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாயே. ஒரு புது பாட்டு பாடுறது போல முழங்கால் படிட்டு நம்பிக்கையோடு, நீ வேகாதிருப்பாயே,
எல்லாரும் இந்த பாட்டை முடியுமானால் அப்படியே கொஞ்சம் முழங்கால் படியிட்டு, எத்தனை பேர் ஒரு புது பலத்தோடு, எத்தனை பேர் என்னை கர்த்தர் கரம் பிடித்து நடத்துவார்னு சொல்றீங்க? உங்களுடைய வலது கரத்தை பிடித்து சொல்லுங்க, அல்லேலூயா. என் கரத்தை பிடித்து, அல்லேலூயா, என்னை ஒரு நாளும் கைவிடாத தேவன், அல்லேலூயா. இன்னைக்கு நல்ல ஒரு அபிஷேகத்தோடு, நல்ல ஒரு உற்சாகத்தோடு, எல்லா சோம்பலுக்கு, எல்லா அசதிகளுக்கு இடம் தராம, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார்? அல்லேலூயா. நம்ம எல்லாரும் நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி, சகோதர சகோதரிகள் நல்ல முழு பலத்தோடு உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடலாம். பயப்படாதே, கலங்காதே, கரம் இடித்தும் நடத்துவாரே. பயப்படாதே, கலங்காதே, கரம் இடித்தும் நடத்துவாரே. பெயர் சொல்லி உன்னை அழைத்தாரே, நீ கர்த்தருடையவன். பெயர் சொல்லி அபிஷேகம் பெற்றவங்க ஆவியில நிரம்பி கடக்கும் போது
மாற்றுங்க, எல்லா கலக்கத்தை மாற்றுங்க. பயப்படாதே கலங்காதே, கலமீடிய தோல் நடத்துவாரே. பயப்படாதே கலங்காதே, கலமீடி தோல் நடத்துவாரே. பயப்படாதே கலங்காதே, கலமீடி தோல் நடத்துவாரே. நீ பயப்படாதே, நீ கலங்காதே, கலமீடி தோல் நடத்துவாரே. பெயர் சொல்லி உன்னை அழைத்தாரே. பெயர் சொல்லி என்னை அழைத்தாரே. ஓ ஜீசஸ், ஓ பெயர் சொல்லி என்னை அழைத்தாரே. நான் கர்த்தருடைய ஹalleluya ரபல பக்கதுரபல கதுரபலதுரா சிவரபலதுரபல. நல்லாவில நிரம்பி, நல்லாவில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி வாய்களை திறந்து சொல்லுங்க. ரபல பரக்கரா ரியா ரபல பரக்கதுரபல துரபலக்கரா. பெயர் சொல்லி என்னை அழைத்தார், பெயர் சொல்லி என்னை அழைத்தார், பெயர் சொல்லி என்னை அழைத்தார். நான் கர்த்தருடையவன், நான் கர்த்தருடையவன். எதை குறித்து பயப்பட வேண்டாம், எதை குறித்து கலங்க வேண்டாம். இதுவரைக்கும் நடத்தின தேவன். சியோனோ வென்றால் ஆண்டவரனை கைவிட்டார், கர்த்தனை மறந்தால் என்று சொல்லுகிறார். அதுக்கு கர்த்தர் தருகிற பதில் என்னன்னு தெரியுமா? ஸ்ரீயானவள் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை, நான் உன்னை மறப்பது இல்லை. என் உள்ளங்கையிலே உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன், என் உள்ளங்கையிலே நான் வரைந்து வைத்திருக்கிறேன். நீ என் கையில் இருக்கிற ஒரு களிமண்ணை போல, நீ என் கையில் இருக்கிற ஒரு களிமண்ணை போல. நான் ஒரு நாள் என் கையை விட்டு உன்னை விட்டு விலக்க மாட்டேன். என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன், என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன். ஒருவரும் என் கையில் உன்னை பறித்துக் கொள்ள முடியாது, ஒருவரும் என் கையில் உன்னை பறித்துக் கொள்ள முடியாது. என் கையில் இருக்கிறவனை ஒருவரும் அவருடைய இஷ்டத்துக்கு மாற்றவும் முடியாது. இதோ நான் சகலத்தையும் செய்ய வல்லவர், நான் செய்ய நினைத்தது தடைபடாது. தாயின் கருவில் இருக்கும் போது உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன், உன்னை உள்ளங்கையிலே மறைத்து வைத்த தேவன். நான் உன்னை எப்படி மறப்பேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று எப்ராயிமுக்கு வாக்கு பண்ணின தேவன். அவர் மனுஷன் அல்லவே, பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்லவே, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்லவே. ஆண்டவரே, என்னை எப்போது நினைப்பி, என்னை எப்போது நினைவு கூர்வி. சகலமும் தேவனால் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது, சகலமும் தேவனால் திட்டம் பண்ணிருக்கிறது.
சியோனின் கேள்வி, கர்த்தரனை மறந்தாரோ, ஆண்டவரனை கைவிட்டாரோ? இந்த ஆராதனைக்கு வந்த சகோதரனே, சகோதரியே, நீ ஏன் உன் தேவனை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாய்? நீ ஏன் ஆண்டவரை பார்த்து அடிக்கடி இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? ஏன் என்னை மறந்தீர்? ஏன் என்னை கைவிட்டீர்? ஸ்ரீ தன் பிள்ளையை மறக்கலாம், உன்னை தாய் மறந்தாலும் கர்த்தர் ஒரு சிலரோடு திட்டம் தெளிவாய் ஆண்டோட இருதயத்தின் ஆழத்திலிருந்து பேசுகிறார். உன்னை உன் தாய் மறந்தாலும், உன்னை உன் தகப்பன் மறந்தாலும், நான் உன்னை ஒருபோதும் மறப்பது இல்லை. நான் உன்னை ஒருபோதும் மறப்பது இல்லை. கிருபை, கிருபை. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே, கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் அதை நடப்பிப்பேன். தீவிரமாய் நான் நடப்பிப்பேன். உன் சிறைச்சாலை அனுபவம் மாறப்போகிறது. ஒரு சத்தம் உன் வரப்போகிறது. ராஜா அவனை அழைக்கிறார். ராஜா அவனை அழைக்கிறார். எவ்வளவு நாள் இந்த சிறைச்சாலை என்று கேட்ட யோசேப்பே, உனக்கு வேறொரு வஸ்திரம் தரிப்பிக்கப்பட போகிறது. நீ சபரம் பண்ணப்பட போகிறாய். உன் துக்க முகம் மாறப்போகிறது. உன் துக்க முகம் மாறப்போகிறது. உன் துக்க முகம் மாறப்போகிறது. நான் உன்னை உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். நான் உன்னை உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். என் கரமே உன்னை உடைத்தது. என் கரமே உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறது. என் கரமே உன்னை வெளியில ஏற்ற நேரத்தில் கொண்டு வந்து என் நாமத்துக்கு மகிமையாய் உன்னை நிறுத்துவேன். ராஜா உன்னை அழைக்கிறார். தீவிரமாய் தீவிரமாய் காவல் சாலையில் புறப்பட்டான். சவரம் பண்ணப்பட்டான். வேறொரு வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டான். உன் நிலவரத்தை கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றப் போகிறார். உன் நிலவரத்தை கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றப் போகிறார். சிறைச்சாலை மாத்திரம் மாற்றப்படவில்லை, அவருடைய வஸ்திரம் மாற்றப்பட்டது. அவருடைய முகம் மாற்றப்பட்டது. எப்போது தயவு செய்வீர்? எப்போது இறங்குவீர்? தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீராக. இன்னைக்கு எத்தனை பேருடைய ரெண்டு கையை உயர்த்தி தேவ சமூகத்தில் கேட்குறீங்க, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீராக. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீராக. அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே மகளே,
கொண்டேனே. ஒரு நிமிஷம். யாரோ ஒரு சிலர் என்னோட மகனா இருந்தா, என்னோட மகளா இருந்தா என்னை வித்தியாசப்படுத்தி காண்பீங்க ஆண்டவரே. என்னோட மகனா இருந்தா, என்னோட மகளா இருந்தா என் கூட பேசுங்க, என் கூட இடைப்படுங்க என்று கேட்ட தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்ற, ஒருபோது நான் உன்னை கைவிட மாட்டேன், ஒருபோது நான் உன்னை கைவிட மாட்டேன். எல்லாருக்கும் இந்த பாட்டு அல்ல, ஒரு சிலரோடு தேவன் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்டவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்திலே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே மகளே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே. உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இயேசுவே பயப்படாதே, நானே உன் தேவன். என் மகனே பயப்படாதே, நானே உன் தேவன். துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன். எழுந்து ஓடி சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன். எழுந்து ஒளி வீசு. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இயேசுவே பயப்படாதே, நானே
நான் முடிக்கிறேன். முடியுமானால் முழங்கால் படிக்கிட்டு 1-2 நிமிஷம் அமைதியாக இருக்க போகிறோம். நம்முடைய காதில் ஒரு சத்தம் கேட்கட்டும். கத்தனை உட்கார்ந்திருக்கிற இடத்துல உன் பக்கத்தில் வந்து உனக்கு ஒரு வார்த்தை சொல்ல போறார். இஸ்ரவேலே, பயப்படாது. நானும் தாராதே. அப்படியே அமைதியாய் எல்லாரும் பயபக்தி எடுத்து ஒரு நிமிஷம் அப்படியே கத்தர் நினைச்சு சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே, நம்ம எல்லாரும் அமைதியா கத்தோட பக்கத்திலே ஆவியானவர் வந்து நம்முடைய செவிகளிலே ஒரு சத்தம் கேட்கட்டும். பயப்படாதே, நான் உன் தேவன். சொல்ல சத்தத்தை கேட்கட்டும். எல்லாரும் அப்படி அமைதியா ஒரு நிமிஷம் என்னுடைய 2 கரங்களை கூப்பி அந்த சின்ன சாமுவேல் சொன்னாரு, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். மெல்லிய சத்தம் காதில் கேட்கட்டும். ஆண்டவர் உங்களோடு கூட ஏதாவது வார்த்தைகளை பேசுவாரானால், இதயத்தில் ஏதாவது வார்த்தைகளை கத்தர் இடைப்பட்டு கொண்டிருப்பாரானால் அதை உணர்ந்து கொள்ளுங்கள். Jesus. நன்றி ஆண்டவரே. மீதியான நிமிஷம் எல்லாம் கத்தர் பொறுப்பெடுக்கும்படியாய் கரங்களை உயர்த்தி கத்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். Praise the Lord, 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 praise the Lord. உட்காருவோம். என் மனவாளனே, உம்மை காண வேண்டியே நான் ஓடி வந்துள்ளே. என் ஆத்மநேசரே, என் மனவாளனே, உம்மை காண வேண்டியே நான் ஓடி வந்துள்ளே. தோழி சாய்கிறே, தோழி சாய்கிறே, என் மனவாளனே, மார்பில் சாய்கிறே. தோழி சாய்கிறே, தோழி சாய்கிறே, என் மனவாளனே, மார்பில் சாய்கிறே. ராக்காலத்தில் நான் தினம் தேடினே, ராமுழுதும் நான் உம்மை பாடினே. ராக்காலத்தில் நான் தினம் தேடினே, ராமுழுதும் நான் உம்மை பாடினே. ரட்சகரே இயேசுதேவா, ரட்சகரே இயேசுதேவா, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தாருமே, எனக்கு தாருமே. தோழி சாய்கிறே, தோழி சாய்கிறே, என் மனவாளனே, உங்க மார்பில் சாய்கிறே. தோழி சாய்கிறே, என் மனவாளனே, உங்க மார்பில் சாய்கிறே.
நாளிலே என்னுடைய தியானமாக என்னுடைய வேத புத்தகத்தை 14ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை ஆராதனைக்காக நாங்கள் நம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு நல்ல உணர்த்துதலை தருகிறவராக இருக்கிறீர். நீர் எங்களை நடத்துகிறவராக இருக்கிறீர். கர்த்தாவே, நீர் அப்படிப்பட்ட வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட பேசும், இடைப்படும். இந்த நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும்போது 2வது வசனத்தை இப்படி எழுதுகிறார். என்னன்னு கேட்டால், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை பார்க்குறாராம். 3ஆம் வசனம் இருக்கு, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் முதல் ஆராதனையில் நான் இந்த பிரசங்கத்தை பண்ணலை, வேற ஒரு பிரசங்கத்தை பண்ணேன். இந்த 2வது சர்வீஸில் கர்த்தர் இந்த வசனத்தை பேசும்படி அதிகமாக உணர்த்தினார். அதனால் ஃபஸ்ட்டு சர்வீஸில் வந்து உங்களுக்கு வேறு மெசேஜ், செகண்ட் சர்வீஸ் வந்து வேறு மெசேஜ். ஆண்டவர் மனதில் ரொம்ப பாரப்படுத்தி ஆராதனை நடத்தும்போது ஆரம்பத்தை உணர்த்தினாலே இந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். தேவ பிள்ளைங்க கவனிக்கலாம். இந்த வசனத்தை வாசிக்கிறோம். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கவனிக்கிறாராம். கவனிச்சுட்டே இருந்து எதை பார்க்குறாருன்னு கேட்டால், யார் யார் எவ்வளோ பணம் வச்சுருக்கிறாங்க அதை பார்க்கல. பரலோகத்திலிருந்து பார்க்கிற ஆண்டவர் ஒவ்வொரு வீடுகள் எப்படி இருக்கிறதை பார்க்கல. பரலோகத்திலிருந்து பார்க்குற ஆண்டவர் அவரோட முகரூபத்தை பார்க்கல. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்திலிருந்து ஆண்டவர் எதை பார்க்குறாருன்னு கேட்டால், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் இருக்கிறானா அப்படின்னு பார்க்குறார். அருமையான தேவ சபை கவனிக்கணும். நான் முதல் ஆராதனையிலே நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும் அப்படின்னு ஒரு தலைப்பில் பிரசங்கம் பண்ணேன். ஆனால் 2வது ஆராதனையிலே எனக்குள்ளே ஒரு திட்டம் தெரியுமா, ஒரு உணர்வு இருந்ததுனாலே இந்த வசனத்தை பேசுகிறேன். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து எதை பார்க்குறாருன்னு கேட்டால், ஞாயிற்றுக்கிழமை வரும்போது யார் யார் என்னென்ன காணிக்க போடுறாங்கன்னு பார்க்கல. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எந்த நேரத்தில் வரும்னு பார்க்கல. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எந்த வஸ்திரத்தோடு வருகிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கவில்லை. தேவன் ஒன்றை பார்க்கிறார். பரலோகத்திலிருந்து என்ன பார்க்கிறார்னு கேட்டால், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறார். தேவ சபை, தேவட பிள்ளைங்க கவனிங்க. அப்போ ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்த்துட்டே இருக்கிற என்னன்னு கேட்டால், இப்போ நிறைய இடத்துக்கு போகும்போது ஒரு இடத்துல போடுறாங்க. என்னன்னு கேட்டால், இந்த வளாகம் என்னது சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னாங்க. அப்போது போகிறப்ப நமக்கு தெரியுது, யாரோ ஒருத்தர் நம்ம என்ன பண்ணுறாங்க, கண்காணிக்கிறாங்க. 2 கேமரா, 3 கேமரா, 6 கேமரா, 10 கேமரா. ஆனால் இந்த கேமராவெல்லாம் விட பரலோகத்துன்னு ஒரு கேமரா பார்க்குது. அது என்ன பார்க்குதுன்னு கேட்டால், உணர்வாக இருக்கிறாங்களான்னு பார்க்குறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் பரலோகத்துன்னு பார்க்குற ஆண்டவர் உணர்வுள்ளவனான்னு பார்க்கும்போது ஒரு பதில் வருது. என்ன பதில் வருதுன்னு கேட்டால், இதுதான் ஒரு பெரிய துக்கமாகமான ஒரு காரியம். என்னன்னு கேட்டால், எல்லோரும் என்ன பண்ணாங்களா, வழி விலகிட்டாங்களா, ஏகமாக என்ன பண்ணாங்களா, கெட்டு போயிட்டாங்களா. நன்மை செய்கிறவன் இல்லை. அதோடு முடிச்சிருந்தா பரவாயில்ல. நன்மை செய்கிறவன் இல்லை, என்ன முடியுது, ஒருவன் ஆகிலும் இல்லை. அருமையான தேவ சபையே, அருமையான தேவட பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் சபைக்கு வந்து அபிஷேகம் பெற்று ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சிலர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கலாம். நிறைய நேரம் நம்ம எல்லாரும் சொல்கிறோம், என்னென்னு கேட்டால், எனக்கு அபிஷேகம் இருக்குது, அந்நிய பாஷை இருக்குது, கர்த்தர் உணர்த்துகிறார், கர்த்தர் நடத்துகிறார் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு தேவ செய்தி என்னென்னு கேட்டால், ஒரு தேவ பிள்ளைக்கு
கர்த்தர் ஒரு உணர்வுள்ள ஒரு காரியத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஒரு சில நேரத்தில் ரொம்ப நேரம் ஆராதனை உட்காந்துட்டு இல்லை ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்து டக்குன்னு எழுந்தால் அந்த காலில் கொஞ்சம் ரத்த ஓட்டம் போகாமல் இருந்தால் மறுத்து போயிடும். மறுத்து போன உடனே என்னன்னு கேட்டால் நம்ம கால் தான், கிள்னா கூட என்ன வராது, வலிக்காது, குத்துனா கூட வராது. அப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டால் அங்கே என்ன போல கொஞ்சம் நேரம் சொல்லுங்கள், ரத்தம் போகாதனால என்ன இல்லாமல் போயிடுச்சு, சொல்லுங்கள் என்ன இல்லாமல் போயிடுச்சு, உணர்வு இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இந்த காலில் ஒரு உணர்வு என்னென்னா பயந்துக்கணும், ரத்த ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் நம்ம கால் தான், நம்ம சரீரம் தான். ரொம்ப நேரம் உட்காந்துருந்து டக்குன்னு இருந்தால் நம்ம ஒரு பக்கம் கால் வச்சா மறுத்து போனால் கால் இன்னொரு பக்கம் போகிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் நம்ம சரி செஞ்ச பிறகு அந்த ரத்தம் உள்ளே போன பிறகு என்ன ஆகிடும், திரும்ப சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா கவனிக்கணும். அப்போ உணர்வு இல்லைன்னு சொன்னால் நம்ம சரீரத்தில் கூட என்னென்ன வித்தியாசமாக நடக்கிறது போல் இருக்குது. இன்றைக்கி சபையார், தேவட பிள்ளைங்க, ஊழியம் செய்கிற நாங்களும் கேட்கிற நீங்களும் வார வாரம் பிரசங்கம் பண்ணுறோம், நீங்கள் கேட்குறீங்க, நாங்கள் கேட்குறோம். தேவன் ஒரு உணர்வுள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த மேலேருந்து ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கும்போது என்ன பார்க்குறாருன்னா, உணர்வு இருக்கா, உணர்வு இருக்கான்னு பார்க்குறாரு. கடந்த நாட்கள் ஒரு சகோதரி பஸ் ஏறுறப்போ கீழே விழுந்துட்டாங்க. பஸ்ஸில் ஏறுறப்போ கீழே விழுந்துட்டாங்க. அது சிஸ்டர் சொன்னாங்களாம், கீழே விழுந்த உடனே யாரும் வந்து கூட தூக்கலை. இப்போ இருக்கிற காலம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், யார் விழுந்தா என்ன அப்படின்னு போகிறாங்க. அவங்க சொன்னாங்க, கீழே விழுந்து பஸ் ஏறப்போ அவங்க முடியாமல் காலத்துக்கு வச்ச உடனே அப்படியே தடுக்கி பஸ்ஸில் விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே பஸ்ஸில் எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க. ஆனால் யாரும் கையும் பிடிக்கல, யாரும் காலம் பிடிக்கல, கொஞ்சம் பார்த்து கூட சொல்லலை. அவங்களே சுதாரிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, எழுந்து அவங்களே நின்றுட்டாங்க. என்னன்னு கேட்டால், இன்றைக்கு போகிற காலங்களிலே, போகிற சூழ்நிலைகளிலே உணர்வு இருக்கா அப்படின்ட்டு நமக்கு யோசிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. ஒரு 2 நாள் முன்னாடி நிறைய பேர் நியூஸில் பார்த்துருப்பீங்க, அமெரிக்கா ஒரு ஃபைல்ஸை அவங்க வெளிப்படுத்தினாங்க. அதை குறித்து நான் கேட்டேன். நேற்று நைட்டும் நான் ஒரு சில காரியங்களை பார்த்தேன். இப்படிலாம் இருக்க முடியுமா, இப்படிலாம் இருக்க முடியுமா? சின்ன சின்ன பிள்ளைகளை கொண்டு போய், எத்தனையோ சிறு பிள்ளைகளை கொண்டு போய் அந்த அமெரிக்காவிலேருந்து ஒரு சின்ன தீவை ஒன்று எடுத்து வாங்கி, அந்த மனுஷன் பேர் மறந்துட்டு, அவர் ஆரம்பத்தில் ஒரு டீச்சராக சேர்ந்துருக்கிறார். அந்த டீச்சரும் போலியாக கொடுத்ததுனால, அவர் அதிலேருந்து எடுத்ததுனால திரும்ப வெளியில் வந்து என்னென்னவோ பண்ணிவிட்டு பின்னாட்களில் ஒரு இடத்த வாங்கிட்டு அங்கே எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போயிட்டு, சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு போயிட்டு, ரொம்ப அருவருக்கத்தக்க காரியம். யாரெல்லாம் பெரிய பெரிய தலையாக இருக்கிறாங்களோ அவங்க ஃபோட்டோஸ்லாம் வருது. யாரெல்லாம் நம்ப முடியல. இப்போ இருக்கிற அமெரிக்காவோட ஜனாதிபதி ட்ரம்ப் இருக்கிறார், ஜார்ஜ் புஷ் இருக்கிறார், அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எலான் மாஸ்க் பேசியிருக்கிறார் அப்படின்றாங்க. இதெல்லாம் ஒரு சில அது இல்லைன்றாங்க. இப்போ கேட்டால் நாங்கள் பேசலை அப்படின்றாங்க. அப்போ நல்லா கவனிங்க, எல்லார் வாழ்க்கையும் ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியம் வெளிப்பட்ட பிறகு தான் என்ன இருக்குது, நான் அதை இருக்குன்னு நினச்சி பார்த்தேன். இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்கு, இவ்வளோ பெரிய நடந்திருக்கு. நிறைய சின்ன பிள்ளைங்களை இறையாக தந்துருக்கிறாங்க. ஒரு சிலர் சொல்கிற மனித மாம்சத்தை, மனித ரத்தத்தை குடிச்சிருக்கிறாங்க. அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த ரத்தத்தை குடிக்கிறப்போ சூடாக ரத்தத்தை குடிக்கிறம்மா, அந்த டென்ஷனாக சூடாக ரத்தத்தை குடிக்கிறம்மா, அந்த இளமையாக இருக்கிறது போல் இருக்கம்மா. நிறைய பேர் நிறைய காரியங்களை சொல்கிறாங்க. நினச்சேன், இவ்வளோ காரியம் நடக்குது, எது இல்லாமல் போயிடுச்சு, உணர்வு இல்லாமல் போயிடுச்சு. சின்ன சின்ன பிள்ளைங்களை, எத்தனையோ லட்சக்கணக்கான பிள்ளைகளை. போன வாரத்தில் ஒரு சின்ன ஒரு டேட்டா, ஜனவரி 1லேருந்து 15 தேதிக்குள்ளே நியூ டெல்லியில் ஏறக்குறைய 500க்கு அதிகமான பிள்ளைங்க காணாமல் போயிட்டாங்க. 15 தேதியில் தலைநகர் டெல்லியில் 500க்கு அதிகமான பிள்ளைங்க மிஸ்ஸிங். அதில் எத்தனை பேர் கண்டுபிடிச்சிக்கிறாங்கன்னா, ஒரு சில 50-60 பேர் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எப்படிப்பட்ட காரியம் வருது, ஒரு பிள்ளைங்களை எப்படி ஒரு உணர்வு இல்லை. அங்கங்கே நம்ம பார்க்குறோம். என்னோடய நியூஸ் பேப்பரை திறந்தா, ஃபோனை பார்த்தா, ஒரு உணர்வே இல்லாமல் சின்ன பிள்ளைங்களோடு மிருகமா மனுஷனா அப்படின்னு தெரியாத ஒரு காரியம். ஒன்று சின்ன பிள்ளைங்களையும் பார்க்குற மாதிரி இல்லை, வயசானவங்களையும் பார்க்குற மாதிரி இல்லை. ஒரு அரை சவர நகைக்காக ஒரு சவர வயசானவங்க என்னன்னு கேட்டால், கடைசி காலத்தில் நடக்குது. தேவடைய இருதயம், மனுஷனுடைய இருதயம் உணர்வே இல்லாமல் போகுது. இந்த பிள்ளைங்க, குழந்தை, வயசானவங்க உணர்வே இல்லாமல் போகுது. நான் நேற்று அந்த காரியத்தை பார்க்கும்போது ரொம்ப அது கேட்க அது ஒரு சிலர் பார்க்கும்போது டாக்குமெண்ட்ரி பார்க்குறப்ப ரொம்ப பயமாக, இப்படிலாம் வாழ்ந்துருப்பாங்களா, இவ்வளோ மோசமாக, இவ்வளோ அநியாயம் நடந்திருக்குமா, இவ்வளோ காரியம் நடந்திருக்குமா. கடைசியில் அந்த மனுஷன் உள்ளே போயிட்டு மறிச்சிட்டார். அவர் கேட்டால் அவர் சூசைட் பண்ணிட்டார். நாங்கள் அதுக்கு அந்த கேமராலாம் ஒர்க் ஆகலை. நல்லா கவனிக்கணும். இனிமேல் என்னென்னலாம் நம்ம கேட்போன்னு தெரியல, என்னென்ன பார்ப்போன்னு தெரியல. நான் நினச்சேன், ஆண்டவர் எதையும் வெளிப்படுத்துகிறார். இவ்வளோ பெரிய காரியம் நடந்திருக்கு, யாருக்கும் தெரியல. தேவனுடைய பிள்ளைங்க நல்லா கவனிக்கணும். அப்போ தேவன் பரலோகத்தில் என்ன பார்க்குறாருன்னு கேட்டால், நம்ம எல்லார் வாழ்க்கையில் நிறைய ரகசியங்கள் இருக்கிறது. ஒருவேளை பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் உட்கார்ந்துருக்கிறவங்களும் நாம் பார்க்க ஒரு நல்ல விசுவாசியாய், நல்ல ஊழியக்காரனாய், நல்ல சகோதரனாக இருக்கலாம்.
ஆனால் நம் அந்தரங்க வாழ்க்கைகளை, நாம் செய்கிற மறைவான காரியங்களை ஒரு நாள் நிச்சயம் கர்த்தர் வெளிச்சத்தில் கர்த்தர் கொண்டு வருவார். அப்போ தான் தெரியும் நம்ம யார் எப்படிப்பட்டது அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கி தேவ பிள்ளைங்க கவனிக்கணும். ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை பார்க்குற உணர்வாக யாருன்னா இருக்கிறாங்களா? உணர்வாக இருக்கிறாங்களா? உணர்வுள்ளவன் இல்லை என்று சொல்லி கர்த்தர் பார்க்கிறார். ஒருவனாகிலும் இல்லையா? இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளைகளுக்கு எதிலெல்லாம் உணர்வு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு எதில் கர்த்தர் உணர்வை தரணும் என்பதை குறித்து நேரம் அனுமதிக்கிறது போல ஒரு 2 இல்லைனா 3 குறிப்புகளை பேசுகிறேன். முதலாவதாக எடுத்து நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த வசனத்தை வாசிக்கும்போது பின்பாக காரியங்களை விளக்குகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 30ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். ஒரு தேவ பிள்ளைக்கு உணர்வு வரணும். எதில் உணர்வு வரணும்னா, நம்ம பல முறை இந்த வேத வசனத்தை வாசித்திருக்கிறோம். நம்ம நல்லா கவனிக்கணும். 25ஆம் வசனம் ஆரம்பிக்கிறது, ராகேல் யோசேப்பை பெற்ற பின்பு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ராகேல் யோசேப்பை பெற்ற பின்பு. இதுவரைக்கும் ராகேல் பிள்ளை இல்லாத ஒரு மலடியாக இருக்கிறார். தன் புருஷனை பார்த்து கேட்குறாங்க, யாக்கோபை பார்த்து, ஒன்று எனக்கு பிள்ளை கொடுங்க, இல்லை என்ன பண்ணுறேன், சாகுறேன் அப்படின்றாங்க. உடனே யாக்கோபு சொல்கிறாரு, நான் உன் கர்ப்பத்தை அடைக்கல, தேவன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். அப்போ பிள்ளை நான் தர முடியாது, கர்த்தர் தான் பிள்ளை தரணும்னு சொல்கிறார். இந்த அம்மாவோட வேலைக்காரியை தராங்க, அவங்க மூலம் பிள்ளை பெற்றெடுக்கிறாங்க. நீங்கள் நல்ல வேதத்தை வாசித்தவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ராகேல், தேவனுடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும், யோசேப்பு நேசித்த ராகேல் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. இந்த பிள்ளையை பெற்றெடுத்த உடனே தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், யோசேப்பை பெற்ற பின்பு, அதோட வசனம் முடியல, யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்ன பண்ணுங்க, அனுப்பிவிடும் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இந்த வசனத்தை நான் விவரித்து காண்பிருக்க புரியும். நமக்கு எதில் ஒரு உணர்வு வேறுன்னு கேட்டால், தேவன் என்னை என்ன செய்ய சொல்லுகிறா என்ற கூடிய ஒரு உணர்வை கர்த்தர் நமக்கு தரணும். எனக்கு என்ன செய்ய சொல்கிறார் உணர்வை கர்த்தர் தரணும். இதோட பிள்ளைங்க நல்லா கவனிக்கணும். எத்தனையோ பிள்ளைங்க பிறந்தாங்க. ரூபன் பிறந்தான், காத் பிறந்தார், நப்தலி பிறந்தார், 4வது யூதா பிறந்தார். எத்தனையோ பிள்ளைங்க பெற்றெடுத்தாங்க. நல்லா கவனிக்கணும். இந்த யாக்கோபுக்கு இந்த இடத்தை விட்டு போகணும், தன் சொந்த தேசத்துக்கு போகணும், தன் தகப்பன் வீட்டுக்கு போகணும் ஒரு எண்ணம் வரலை. ஒரு பிள்ளைங்க பிறக்கிறாங்க, வாழ்கிறாரு, சம்பாதிக்கிறாரு, திரும்ப பிள்ளைங்களை பார்க்குறாரு, குடும்பத்தை பார்க்குறாரு, வேலைக்கு போகிறாரு, வராரு, இதை நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் யோசேப்பு பிறந்த உடனே இந்த யாக்கோபு மனசில் ஏதோ ஒன்று நடக்குது. நல்லா கவனிக்கும். ஒரு சில காரியம் நடந்த பிறகு நம்ம மனசில் ஏதோ ஒன்று நடந்து ஆண்டவர் ஏதோ சொல்கிற மாதிரி இருக்கு. யாருக்கிட்ட தெரியுமா? இந்த யாக்கோபு கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு கேட்டால், நீ இருந்தது இவ்வளோ நாள் போதும், நீ உன் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு நீ போக வேண்டும் என்று சொல்லி ஒரு உணர்வை கர்த்தர் தந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? முதல்ல ஒரு உணர்வு என்னன்னு கேட்டால், நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கலாம். ஒரு பிள்ளைங்களை பெற்றெடுக்கிறாங்க. பிள்ளைங்களை பெற்றெடுத்துன்னு அப்பா பேர் வச்ச மாதிரி தெரியல. லேயால் தான் ஒரு பேர் வைக்கிறாங்க. வீட்டுக்கார கூட கேட்டாங்களான்னு தெரியல. ரூபன்னு வைக்கிறாங்க, கர்த்தர் நான் இன்னும் துதிப்பேன் யூதான்னு வைக்கிறாங்க, ஒரு பேரை வைக்கிறாங்க. ஆனால் இந்த மனுஷன் வேலைக்கு போகிறார், வீட்டுக்கு வர்றார், என்னென்னோ செய்கிறார். ஆனால் இந்த யோசேப்பு பிறந்த உடனே மனசில் ஒரு எண்ணம் வருது, ஆண்டவர் எதையோ என்னை செய்ய சொல்கிறாரு, எதையோ என்னை பண்ண சொல்கிறாரு, என்னவோ ஆண்டவர் மனசுக்குள்ளே இடைப்படுகிறார். தேவ பிள்ளைங்க நல்லா கவனிக்கணும். உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று பிறக்கணும். என்னன்னு கேட்டால், யோசேப்பு என்கிற ஒரு உணர்வை கர்த்தர் தருவாரானால் நம்மை குறித்து வைத்திருக்கிற தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இதுவரைக்கும் யாக்கோபுடைய என்ன இருந்ததுன்னு கேட்டால், வந்தோம், சாப்பிட்டோம், இருந்தோம். நல்லா கவனிக்கணும். கடவுள் ஒரு வாழ்க்கை தந்தார், மனைவி தந்தார், பிள்ளைங்க தந்தாங்க.
நல்ல சாப்பாடு இருக்கு, நல்ல இடம் இருக்கு, நல்ல சூழ்நிலை இருக்கு. ஆனா தேவ பிள்ளைங்க நல்லா கவனிக்கணும். ஒரு யோசேப்பை பிறக்க செய்த உடனே கர்த்தர் இந்த யாக்கோபு கிட்ட சொல்றாரு, என்னன்னு கேட்டா, நான் உன்னை கல்யாணம் பண்றதுக்காக இல்ல, பிள்ளை பிறக்கிறதுக்காக இல்ல, உனக்கு ஆசீர்வாதம் தருகிறதுக்காக இல்ல, உன்னை குறித்து ஒரு நோக்கத்தை சித்தத்தை வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு நீ போக வேண்டுமானால் ஒரு உணர்வை கர்த்தர் தருகிறார். தேவ பிள்ளைங்க நல்லா கவனிக்கணும். உங்கள் வாழ்க்கையிலே, உங்களோட குடும்பத்திலே, உங்களோட வேலை ஸ்தலத்திலே ஒரு சில காரியங்கள் நடக்கும்போது நமக்குள்ள கர்த்தர் உணர்வை தருவார். கர்த்தருடைய சித்தத்தை குறித்து உணர்வை தருவார். எபேசியர் 5:17 இருக்கிறது, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்க, உணர்ந்து கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, நல்லா கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டிலே தேவ சித்தத்தை போயிட்டு ஊழியக்காரங்கிட்ட கேட்கலாம், ஜெபிக்கலாம். ஆனால் இந்த வசனம் எபேசிய சபைக்கு பவுல் எழுதுறாரு, அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ பிள்ளை, சபையில் இருக்கிற ஒரு தேவ பிள்ளை தேவ சித்தம் என்னதென்று என்ன பண்ணணுமா, உணர்ந்து கொள்ளணுமா. ஒரு ஆமீன் சொல்லாமா? உணர்ந்து கொள்வோம் அப்படின்னு கேட்டால் நமக்கு நல்லா தெரியும், என்னோட காரியங்களை தெரியும். இன்னைக்கு தேவ பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டால், ஒரு உணர்வை கர்த்தர் தருகிறார். என்னன்னு கேட்டால், என்ன குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற சித்தம் என்ன, என் குடும்பத்தை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற சித்தம் என்ன, என் வாழ்க்கை குறித்து வைத்திருக்கிற சித்தம் என்ன. அப்போ நல்லா கவனிக்கணும். நம்ம வாழ்க்கையில் யார் பிறக்கணும்னு கேட்டால், ஒரு யோசேப்பு பிறப்பானால் நம்மை குறித்து தேவ சித்தம் வெளிப்படும். இந்த வருஷத்தை ஆரம்பித்து இந்த 2வது மாதம், இந்த 2வது வாரத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி ஒரு காரியம் கேட்குறேன் இன்னைக்கு எல்லாரும். ஆண்டவரே, பவுல் ஒரு வார்த்தை கேட்குறாரு, நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீர், நான் என்ன பண்ண நீங்கள் நோக்கமாக இருக்கிறீங்க. ஒருவேளை இன்றைக்கி ஆராதனைக்கு வந்து வசனத்துக்கு இருக்கிற அநேக தேவ பிள்ளைகளுக்கு இந்த காரியம் நான் பேசுகிறது கொஞ்சம் விளங்கி கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு சிலருக்கு நன்றாக தெரியும், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தந்தீங்க, எனக்கு ஒரு நல்ல சூழ்நிலை தந்தீங்க, எனக்கு நல்ல ஒரு பிள்ளைங்களை தந்தீங்க, எனக்கு ஒரு நல்ல வேலையை தந்தீங்க, நான் நல்லா இருக்கிறேன். ஆனாலும் மனசில் ஏதோ ஒன்று இருக்க ஆண்டவரே, எந்த சித்தத்துக்காக என்னை தெரிந்து கொண்டீங்க, எந்த சித்தத்துக்காக என்னை முன்குறிச்சிங்க, எந்த சித்தத்துக்காக என்னை கரம் பிடிச்சிங்க. அந்த யாக்கோபுக்கு ஒரு உணர்வை கர்த்தர் தந்தது போல, யாரெல்லாம் உங்களை குறித்து தேவ சித்தத்தை கேட்குறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு ஒரு நல்ல உணர்வை கர்த்தர் தருவாராக. ஒரு ஆமேன் சொல்லாமா? ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்ணை மூடி இதை குறிப்புக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். அப்படியே கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒரு வார்த்தை கேளுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீர், நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீர். அப்படியே வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா? சொல்லுங்கள், எனக்குள்ள ஒரு யோசேப்பு பிறக்கட்டும், எனக்குள்ள ஒரு யோசேப்பு பிறக்கட்டும். அல்லேலூயா. அவன் கனி தரும் செடி. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இருக்கிறதல்லப்பா, என்ன குறித்துன்ற சித்தம் நிறைவேறட்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசி நாள் ஒரு சத்தம் கேட்கணும் தெரியுமா? என் சித்தத்தின்படி செய்தவர்களை என்னிடத்துல கூட்டுங்கள் என்று ஒரு சத்தம் கேட்கும். அல்லேலூயா. நல்லா வாழ்ந்தவங்களை கூட்டுங்கன்னு கர்த்தர் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவ சமூகத்தில் சொல்றீங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல சுகம், நல்ல வாழ்க்கை, நல்ல பிள்ளைங்க, நல்ல இறைவன் இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் சித்தம் என்னவோ அந்த சித்தத்தின் பாதையிலே என்னை நடத்துங்க என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். முதல் குறிப்பை நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ என்னன்னு கேட்டால், தேவ சித்தத்தை குறித்து ஒரு உணர்வை கர்த்தர் தரணும். ஒருவேளை நிறைய தடைகள், நிறைய போராட்டங்கள் வரும், ஆனால் ஆண்டவர் இந்த யாக்கோபுக்கு துணையாக இருப்பாராக. 2வது சொல்லுகிறேன், என்ன செய்யணும்னு ஒரு உணர்வை கர்த்தர் தரணும். 2வது எடுத்து வாசிக்கலாம். யோபின் புத்தகம் 13ஆம் அதிகாரம், யோபின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். 2வது தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு உணர்வை கர்த்தர் தரணும். 2வது என்ன உணர்வுன்னு கேட்டால், என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு என்ன பண்ணுங்க, உணர்த்துங்க. நல்லா கவனிக்கணும். 2வது ஒரு தேவ பிள்ளைக்கு எதில் ஒரு உணர்வு இருக்கணும்னு கேட்டால், நம்ம வாழ்க்கையில் தேவ சித்தத்தை மட்டுமல்ல, இங்கே இந்த வசனத்தை வாசிக்கும் போது பார்க்கலாம், என் மீறுதலை என் பாவத்தை என்ன பண்ணுங்க, நீங்கள் எனக்கு
உணர்த்துங்க அப்படின்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம அநேக வாழ்க்கையிலே நம்ம எல்லாரும் தவறுவோம், தப்பு பண்ணுவோம், கோபப்படுவோம். ஆனால் ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு உணர்வு இருக்குமானால் நம்ம ஜெபத்துக்கு போன பிறகு, ஆலயத்துக்கு போன பிறகு நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டால், நம்ம இப்படி பேசிட்டோமே, நம்ம இப்படி பார்த்துட்டோமே, நம்ம இந்த வார்த்தை பேசியிருக்கக்கூடாது, நம்ம இப்படி பார்த்துருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா கவனிக்கணும். ஒரு உணர்வை கத்த தரணும். இங்கே அழகாக வாசிக்கிறேன்னு கேட்டால், என் மீறுதல், அப்புறம் என்னவா, என் பாவத்தை என்ன பண்ணுங்க, உணர்த்துங்க. 2 காரியத்தை சொல்கிறார். பாவம் செய்யாதவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, நல்லா கவனிங்க. நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிறேன்ட்டு யாரும் சொல்ல முடியாது. எல்லார் வாழ்க்கையிலே குறைகளும் தவறுகளும் வரும். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு தேவ பிள்ளைக்கு என்னன்னு கேட்டால், நம்ம செஞ்ச பாவத்தை குறித்து, செஞ்ச மீறுதலை குறித்து, நான் ஒரு ஆண்டோட பிள்ளையாச்சே, நான் இப்படி பண்ணிட்டேனேன்ட்டு ஒரு உணர்வை கத்த தரணும், ஒரு எண்ணத்தை கத்த தரணும். போன வாரம் நிறைய பேர் திருவந்தாறு அன்றைக்கி வந்தாங்க. இங்கெல்லாம் இடம் ஃபுல்லாகிட்டு வழியில் எடுத்தாங்க, படியில் எடுத்தாங்க, கீழே எடுத்தாங்க. நல்லா கவனிக்கணும். எல்லாரும் கரங்களை நீட்டலாம், நாங்கள் அப்பத்தை தரலாம், ரசத்தை குடிக்கலாம். ஆனால் எந்த உணர்வோடு கூட இருக்கிறாங்க என்பதை கர்த்தர் ஒருவர் தான் பார்க்கிறார். என்ன விஷயம்னு கேட்டால், இன்றைக்கி நிறைய தேவ பிள்ளைகளுக்கு துணிகரமான பாவங்களை செய்த பிறகு, துணிகரமான அக்கிரமங்களை செய்த பிறகு ஒரு உணர்வே இல்லாமல் போகுது. நான் ஒரு ஆண்டோடைய பிள்ளை, நான் இதை செய்யலாமா, நான் ஒரு தேவடைய பிள்ளை, இதை செய்யலாமா, நான் இந்த காரியத்தை பண்ணலாமா, நான் இந்த இடத்துல இருக்கலாமா அப்படின்ட்டு உணர்வே இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கு உதாரணம் ஒரு வசனத்தை காட்டுறேன், நீங்கள் எடுத்து பார்த்தா நன்றாக இருக்கும். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம், உடைய வேத புத்தகத்தை 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பி கொள்ளுங்க. கர்த்தருக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். 12ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்களை நான் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறு ஒன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்தது. அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. படிங்க. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்தனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். இப்ப பாருங்க, அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன் அப்படின்னா. ஒரு ஆமீன் சொல்லாமா? எல்லாரும் நல்லா கவனிங்க. நம்ம யோபுல வாசிச்சோம், எனக்கு மீறுதலையும் பாவத்தையும் உணர்த்துங்க அப்படின்னு வாசிச்சோம். முதல்ல குறிப்பிட்ட உணர்வு தேவ சித்தத்தில் உணர்வு வரணும். 2வது மீறுதலையும் பாவத்தையும் உணர்வு வரணும். இங்கே நம்ம ஏறக்குறைய 1ஆம் வசனத்திலிருந்து 7 வசனத்தை வாசிச்சோம். எல்லாரும் தயவு செய்து கவனிங்க. ஒரு பெரிய காரியத்தை செஞ்சுட்டு, ஒரு பெரிய தவறை பண்ணிட்டு, தாவீது ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கிறார், ஒண்ணுமே பண்ணாத மாதிரி தேசத்துல வீட்டில் இருக்கிறார். இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். முழு ஜனங்க எல்லாருக்கும் தெரியல அப்படின்னு நினைச்சிருக்கிறார். உடனே தீர்க்கதரிசி போயிட்டு அவர்கிட்ட கதை சொல்றாரு. என்ன கதை சொல்றாருன்னா, ஒரு பட்டணத்துல ஒரு மனுஷன் இருந்தா, ஒருத்தங்கிட்ட ஒரே ஒரு ஆடு தான் இருந்தது. கவனிக்கலாமா? ஒரு ஆடு இருந்தது. ஐஸ்வர்யவான்கிட்ட பழைய ஆடு இருந்தது. ஐஸ்வர்யா வீட்டுக்கு ஒருத்தனால வந்தான். அவன் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆடை பிடிச்சி சாவடிச்சான். உடனே ஒரு கோவப்படுறார். நல்லா கவனிக்கணும். அந்த மனுஷன் கொலை பாதகத்தையும் மீட்டப்பட்டவன் அப்படி. அப்போ தாவீது சொல்றாரு, வேற யாரும் இல்லை, அந்த மனுஷன் யாரு? நீயே அந்த மனுஷன்டார். நல்லா கவனிக்கணும்.
தாவீது யார் என்று சொன்னால் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், நல்லா ஆராதிக்கிறவர். தாவீது யாருன்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நல்லா ஜெபிக்கிறவர். தாவீது யாருன்னு சொன்னா புதிய ஏற்பாட்டில் வசனத்துக்கு தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர். நல்லா கவனிக்கணும். ஆனா ஒரு விபச்சாரம் பண்ணிட்டு, ஒரு கொலை பண்ணிட்டு, எந்த பயமும் இல்லாம, எந்த நடுக்கமும் இல்லாம, எந்த ஒரு பதற்றம் இல்லாம காமா இருக்கிறார். எந்த உணர்வு இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க நல்ல வேதத்தை வாச்ச தேவ பிள்ளைக்கு நன்றாக தெரியும். தன் புருஷனாகிய உரியா கிட்டையே லெட்டர் எழுதி இவனை கொல்லணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்து அனுப்புறாரு. அந்த மனுஷன் அந்த லெட்டரை கூட வாங்காம அப்படியே போயிட்டு யோவா வீடு தராரு. அவனை முன்னாடி நிற்க வச்சு கொன்னுட்டாங்க. கொன்னுட்ட உடனே ஒரு ஆள் வந்து தாவீது கிட்ட சொல்ல, எல்லாரும் மடிஞ்சிட்டாங்க. உடனே தாவீது கோவப்பட்டு கடைசியாக சொன்னார், உரியாவும் செத்தான். தாவீது அமைதியாட்டார். நல்லா கவனி. தாவீதுல என்ன தெரியுமா? நான் செஞ்சது யாருக்கும் தெரியாது, நான் பண்ணது யாருக்கும் தெரியாது, தேசத்துக்கும் தெரியாது, வீட்டுக்கும் தெரியாது, சபைக்கும் தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியாம போச்சு, கர்த்தர் ஒருவர் எல்லாத்தையும் பார்க்கிறாருன்னு தெரியாம போயிடுச்சு. நீங்க நல்லா இருக்கணும். 51ஆம் சங்கீதத்தை எழுதுறாரு, உங்க பரிசுத்த ஆவியை என்னை விட்டு என்ன பண்ணிடுங்க, எடுத்து போட்டுறாதீங்க, உங்க சமூகத்தோட என்ன தள்ளிடாதீங்க அப்படின்ட்டு. ஆனா யோபு சொல்றாரு, என் பாவத்தை மீறுதலை உணர்த்துங்கன்ட்டு. நீங்க எல்லாரும் கொஞ்சம் தேவ பிள்ளைங்க நல்லா வேதத்தை வாசிச்சு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு தவறான காரியத்தை செஞ்சிட்ட பிறகு, நல்லா கவனிங்க எல்லாரும் பாருங்க, ஒரு தவறான காரியத்தை செஞ்சிட்ட பிறகு அவள் வீட்டுக்கு போன பிறகு அவன் போர் முகத்தில் இருக்கிற அவனோட புருஷனை வரவழைத்து அவன் வீட்டுக்கு அனுப்புறான் போல. நல்லா கவனிச்சு பார்க்க. ஏறக்குறைய ஒரு சில நாட்கள் இந்த சம்பவம் நடக்குது. உடனே உரியா சாகல, உடனே காரியம் நடக்கல. செய்யத்தகாத ஒரு பாவத்தை, ஒரு அக்கிரமத்தை, ஒரு விபச்சாரத்தை செஞ்சுட்டு ஒரு சில நாளாவது ஒன்றும் தெரியல. தாவீது எப்போ மாதிரி போறாரு வராரு இருக்கிறாரு, எல்லாத்தையும் மறைச்சற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. நாள் ஆகுது, கர்த்தர் நேரம் தருகிறார். என் பிள்ளை மாறுவான், என் பிள்ளை மாறுவான், உணர்வு வரும். ஆண்டவர் நான் தப்பு பண்ணிட்டேன்னு உணர்வு வரும். உணர்வு வரும்னு பார்த்தா உணர்வே வரல. என்னென்னவோ ஐடியா பண்ணி என்னென்னவோ யோசிச்சு அவட புருஷனை வர வச்சு பார்த்தா முடியலன்னு வீட்டுக்காரன் அனுப்பி வீட்டுக்காரன் சாவடிச்சு. 2 காரியம் நடந்தது. ஒன்று விபச்சாரம், இன்னொன்று கொலை. இந்த 2 காரியம் நடந்தும் இந்த தாவீது எல்லாரும் கவனிங்க, தேவ சமூகத்துக்கு போயிருப்பார், ஜெபிச்சிருப்பார், ஆராதிச்சிருப்பார், பாட்டு பாடியிருப்பார். எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, பரவாயில்ல தாவீது ஜெபிக்கிறார், பரவாயில்ல தாவீது ஆராதிக்கிறார், பரவாயில்ல தாவீது பாட்டு பாடுறார், பரவாயில்ல தாவீது அந்நிய பாஷையும் பேசுறார் நினைப்பார். ஆனா தாவீது இருதயத்துக்கு தெரியும், சத்தம் வெண்கலம் சத்தம் போல இருக்கும். உணர்வில்லாத பாட்டு, உணர்வில்லாத ஆராதனை, உணர்வில்லாத தேவ சமூகம். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாரும் கவனிக்க, எல்லாரும் கொஞ்சம் யோசிக்கணும். கர்த்தர் நேரத்தையும் காலத்தையும் தராரு. என் புள்ள மாறுவா, என் புள்ள மாறுவா, என் புள்ள மாறுவா, என் மகன் மாறுவா, என் மகன் மாறுவா. நீங்கள் நல்லா கவனிக்கணும். நாளும் காலமும் ஆக 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 நல்லா கவனிக்கணும். தாவீது இருதயம் மாற்றப்படலை, தாவீதின் இருதயம் கல்ல போல மாறிடுச்சு. எத்தனை நாள்னு தெரியலங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் தாவீது நல்லா வர்ஷிப் பண்ணுவார். கடமைக்காக ஆராதனை. ஆராதிக்கலாம் கேட்பாங்களே, ஏன்னா பிரதர் ஆராதிக்கல அதனால ஆராதனை. சர்ச்சைக்கு போனால் கேட்பாங்களே, கடமைக்காக சர்ச்சைக்கு ஆலயத்துக்கு சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியிலே நாடுவேன். இப்போ ஒரு வாரம் போலாம் கேட்பாங்களே, ஏன் போகலன்னு கேட்பாங்களே, அப்போ தப்பு வந்துடல. அதனால் கடமைக்காக சபை, கடமைக்காக பாட்டு, கடமைக்காக காணிக்கை. ஆனால் ஒன்று தெரியும், தேவனுக்கு நான் செய்தது ரொம்ப தூரமாக இருக்கு. தேவனுக்கு நான் செய்தது ரொம்ப தூரமாக இருக்கு. கர்த்தர் மாற்ற பார்த்தார், கர்த்தர் மேலே அன்பு வைக்க பார்த்தார். இதுக்கு நல்லா கவனிக்கணும். நாம் செய்கிற தவறுகளை கர்த்தரே நம்மோடு சரி செய்ய பார்ப்பார். கர்த்தரே நம்ம கூட போராடுவார். நம்ம அதுக்கு ஒப்பு கொடுப்போமானால் நம்முடைய பாவத்தை அவர் மன்னிக்க சுத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஏசாயால ஒரு வசனம் இருக்கு, உடைய பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மழையை போல கர்த்தர் மாற்றுவாராம், வெண்பஞ்ச போல கர்த்தர் மாற்றுவாராம். ஒருவேளை இன்றைக்கு இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைங்க யாராவது ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாவமும் மீறுதலும் செஞ்சுட்டு தேவ சமூகத்துக்கு வரப்போ ஒரு பயமும் உணர்வு இல்லாமல் இருக்குமானால் நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும், நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆண்டவரே,
நான் கடமைக்காக ஆராதனைக்கு வரக்கூடாது, நான் கடமைக்காக சபைக்கு வரக்கூடாது, நான் கடமைக்காக இது பண்ணக்கூடாது. ஒரு ஊழியக்காரனை அனுப்பி ஒரு ஊழியக்காரங்கிட்ட கதை சொல்லிட்டு அப்புறமா சொல்ற நீயே அந்த மனுஷன். நான் நினைக்கிறேன் நாம் எல்லாரும் தவறும்போது தேவ சமூகத்தை உணரக்கூடிய கிருபையை கத்த நமக்கு தரணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நான் சொல்கிற குறிப்பு எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. தேவன் இல்லாமல் ஆராதிக்கலாம், தேவன் இல்லாமல் பாடலாம், தேவன் இல்லாமல் காணிக்கை தரலாம், தேவன் இல்லாமல் ஊழியமும் செய்யலாம். ஈரோடில் ஐபிசி பாஸ்டர் கிறிஸ்டோஃபர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். நிறைய புக்கு எழுத இறந்துட்டார். அவர் ஒரு வார்த்தை ஒரு புக்கில் எழுதினார். என்ன தெரியுமா? ஆவியானவர் தன்னை விட்டு விலகின பிறகும் அடி மாறாமல் பிழை மாறாமல் அந்நிய பாஷை பேசலாம். நம்ம நினச்சக்கூடாது 2-3 பாஷையை பேசிட்டு பரலோகத்துக்கு போயிடலாம். ஒரு உணர்வை கர்த்தர் எதிர்பார்க்குறார். நம்ம தப்பு பண்ணிட்டோம். நம்ம எல்லாரும் தான் சொன்னேன், நம்ம எல்லாருக்கும் கோவம் வரும், பேசுகிறனுக்கும் கோவம். ஆனால் கோவம் வந்துட்ட பிறகு ஜபத்துக்கு போனால் கொஞ்சம் ஜபம் வரக்கூடாது, ஆராதிச்சா கொஞ்சம் ஆராதனை வரக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஒரு மாதிரி பண்ணணும். மனசு கர்த்தருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்க வைக்கணும். ஆண்டவர், என் கோபத்தை மன்னிச்சிடுங்க, நான் பேசுனதை மன்னிச்சிடுங்க, உங்கள் கிருபை தாங்கன்னா அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எடுக்கும். எடுத்த உடனே ஒரு பொறுமையான ஒரு தேவ சமூகத்தை கத்த தருவார். இன்னைக்கு ஒரு வார்த்தை நான் சொல்லி கடைசி குறிப்புக்கு போகிறேன். எதை வேணுமானாலும் இழக்கலாம், தேவ சமூகத்தை மட்டும் இழந்துடவே கூடாது. எதை வேணால் இழந்துடலாம், எதை வேணால் மிஸ் பண்ணிடலாம். இந்த தேவ சமூகத்துக்கு ஈடாக இந்த உலகத்தில் எதுவுமே இருக்கவே இருக்காது. ஒரு தேவ பிள்ளைக்கு வரணும், உணர்வு வரணும், உணர்வு வரணும், பயம் வரணும், நடுக்கம் வரணும். ஒரு சில இடத்துக்கு போகிறீங்களா, ஒரு சில இடத்த தொடுறீங்களா, ஒரு இடத்துக்கு போயிட்டு யாரும் பார்க்கல, ஊழியக்காரர் பார்க்கல. ஒரு நான் சொல்லி எப்படி எனக்கு சந்தனம் பூசை கூப்பிட்றாங்க, இது பூசுக்கு போகிறாங்க, நான் ஊழியக்காரன் பார்க்கலங்க. நீங்களோ தெரியணும், கர்த்தர் பார்க்குறார். நான் இங்கே இருக்கக்கூடிய இடமா, நான் இங்கே செய்யக்கூடிய இடமா, ஒருவேளை விசுவாசியும் பார்க்காம இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரியணும், ஒரு சில இடத்துக்கு போயிட்டு வந்த உடனே தேவ சமூகத்தை நம்ம இழந்துடுற மாதிரி இருக்கும். ஒரு சில கேளிக்கையான நிகழ்ச்சிக்கு போன பிறகு தேவ சமூகத்தை இழந்துடுற மாதிரி இருக்கும். ஒரு காரியத்தை சொன்ன கடைசியாக ஒரு குறிப்பை சொல்லுகிறேன். ஒரு சில பர்த்டேவாக இருக்கும், ஒரு சில கெட் டுகெதராக இருக்கும், ஒரு சில திருமணமாக இருக்கும். இன்விடேஷன் வரும், நம்மளும் இன்விடேஷன் வச்சாங்கன்னு போவோம். ஆனால் இன்விடேஷன் வச்சுட்டு போயிட்டு அந்த கல்யாணத்துக்கு வருவோம், நமக்குள்ள இருக்கிற தேவ சமூகத்தை இழந்துருவோம். நமக்கு நல்லா தெரியும் இது தேவ பிரசன்னம் இல்லாத இடம். நினைக்கிறேன் எதை வேண்டுமானம் இழக்கலாம், தேவனை தேடுகிற உணர்வு உள்ள இருதயத்தை கத்த தருவாராக. ஒரு ஆமேன் சொல்லாமா? கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். பாவத்தை குறித்து ஒரு உணர்வை தரணும். கடைசி தானியேல் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். தானியேல் 9:22. அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். போதும், நல்லா கவனிக்கணும். கடைசியை நான் சொல்லி முடிக்கிறேன். 9:22 வாசித்தோம், பலமுறை படிச்சிருக்கிறோம். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோடு பேசி அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? முதல்ல தேவ சித்தத்தை குறித்து ஒரு உணர்வை தரணும். 2வது ஒரு பாவம் மீறுதல் பண்ணுற பிறகு ஒரு உணர்வை தரணும். 3வது இங்கே வேத வசனத்தை நல்லா வாசிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். என்னன்னு கேட்டால், ஒரு தெளிவே இல்லாமல் இருக்கிறார், ஒரு அறிவே இல்லாமல் இருக்கிறார். ஏன்னு கேட்டால், அவர் அங்கே பார்த்த ஒரு சில சம்பவம் சூழ்நிலை இந்த தானியேல் ரொம்ப பாதிக்கப்பட்டார், ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கிறார், ரொம்ப கலங்கி போயிட்டு இருக்கிறார். நல்லா தேவ பிள்ளைங்க நல்லா கவனிக்கணும். ஒரு தெளிவை தந்து ஒரு உணர்வை கத்த தந்தாரா? ஒருவேளை இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைங்க இது ஏன் இந்த தெளிவு இல்லாமல் போச்சுன்னு கேட்டால், ஒரு தரிசனத்தை பார்த்தார். தரிசனத்தில் என்னென்னவோ பார்த்தார், என்னென்னவோ சத்தத்தை கேட்டார். கேட்ட உடனே இந்த தானியேலுக்கு கவனிங்க, பயமும் திகிலும் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரீரம் பலன் இல்லாமல் போயிடுச்சு, அப்படியே பலன் எல்லாம் இழந்து போன மாதிரி ஆயிடுச்சு. அந்த பார்த்த காரியமும் கேட்ட காரியமும் நல்லா இருந்த சரீரத்தில் ஒரு தெளிவு இல்லாமல் பலன் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், நடந்த சம்பவத்தை பார்த்து
நடந்த காரியத்தை பார்த்து நீ பலன் இல்லாம தெளிவில்லாம ஆயிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அறிவை உணர்த்தும்படி வந்து தேவன் ஒரு தெளிவை கத்த தந்தார். ஒரு அலேலியா சொல்லாமா? தேவ பிள்ளைங்க நல்லா கடைசியாக கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சில சம்பவங்கள், ஒரு சில காரியங்கள் நடந்த, ஒரு சில காரியத்தின் நிமித்தம் நம்ம சரீரத்தில் இருக்கிற முழு பலன் செலவழித்தது போல இருக்கும். நம்முடைய சரீரம் பலவீனமான சரீரமா இருக்கும். நல்ல திடகாத்திரமான ஆளா இருக்கலாம், நல்ல தைரியம் உள்ள ஆளா இருக்கலாம், நல்ல ஸ்ட்ரென்த்தனா இருக்கிற ஆளா இருக்கலாம். ஒரு சில சம்பவம் நடக்கும்போது, ஒரு சில காரியம் நடக்கும்போது நம்ம அப்படியே உடஞ்சி ஒண்ணுமே இல்லாம உருக்குலைஞ்சு போயிடுவோம். அப்படியே நம்மள சூழ்நிலை அப்படியே தரமட்டம் தாழ்த்தது போல இருக்கும். ஒருவேளை நம்ம நடக்கலாம், போலாம், வரலாமே தவிர நமக்கு நல்லா தெரியும் ஒரு தெளிவில்லாம செய்வோம், ஒரு தெளிவில்லாம செய்வோம். ஒருவேளை இந்த பொருளை எடுக்க போனா இந்த பொருளை விட்டுட்டு வேற எது எடுக்க போவோம். எங்கேயோ இருக்கிற பொருளை ரொம்ப நேரம் தேடிட்டே இருப்போம். இல்லைன்னா வீட்டில் கிளம்பிட்டு எங்கேயோ போக சொன்னா எங்கேயோ போயிடுவோம். ஏன்னு கேட்டா நடந்த சம்பவம் நம்முடைய இருதயத்தை மண்நிலைய மாற்றத்தில் உண்டாகி இருக்கலாம். கேட்ட காரியம் நம்ம சரீரத்தில் பலனெல்லாம் செலவழித்து இருக்கலாம். இன்னைக்கு அருமையான தேவ சபை, அருமையான தேவட பிள்ளைகளே, ஒருவேளை பார்க்குறப்ப சொல்லலாம், நம்ம அதை விளங்கி காட்டாமல் இருக்கலாம். எல்லாம் என்ன தானியலை பார்த்து நல்லா தானே இருக்கிறார், நல்லா தானே நிற்கிறார், நல்லா தானே பேசுகிறார், நல்லா தானே போகிறார். ஆனால் தானியலுக்கு தான் தெரியும் நடந்த சம்பவம் நடந்து ஒரு சில நாட்கள், ஒரு சில ஆலயாச்சு போல. ஆனால் தானியல் பலனெல்லாம் இழந்து, திடனெல்லாம் இழந்து, தெளிவில்லாமல் நடக்கிறார், தெளிவில்லாமல் போகிறார். அருமையான தேவ சபையே, அருமையான தேவ பிள்ளைகளே, கடந்த நாட்களில் நடந்த சம்பவங்கள், கேட்ட காரியங்கள், உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத இருந்த சம்பவங்கள், நீங்கள் பலனோடு இருந்த நீங்கள் எது வந்தாலும் பார்த்துக்கிறாங்க, எது வந்தாலும் பேசிக்கிறாங்க, எது வந்தாலும் நான் செஞ்சிருவேன்னு சொன்ன ஆள் நீங்கள் இன்னைக்கு உங்களால் ஒரு சின்ன காரியத்தை கூட ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாமல், ஒரு பலன் இல்லாமல் அப்படியே ஒரு சில காரியத்தை கேட்டால் நீங்கள் நடுங்கிறது போல இருக்கு. இன்னைக்கு ஆவியானவர் ஒரு சிலரோடு பேசுகிறார், ஒரு சிலர் இடைப்படுகிறார். பார்க்க நீ பலவானா இருக்கலாம், பார்க்க நீ தைரியமுள்ள சகோதரியா இருக்கலாம், ஆனால் ஒரு சில காரியத்தை கேட்டாலே இன்னைக்கு உன் கையெல்லாம் நடுங்குது, உன் இருதயெல்லாம் நடுங்குது. உன்னால் எப்படி ஆண்டவரே அப்படின்னு ஒரு நடுக்கமும் பயமும் வருது. ஆனால் வெளியில் பார்த்தா எல்லாரும் நீ முன்பாக இருந்தது போல பார்க்குறாங்க, முன்பாக இருந்தது போல தைரியமாக இருக்கிற பார்க்குறாங்க. ஆனால் உனக்கு நன்றாக தெரியும் உன் பலனெல்லாம் இழந்து ஒரு சில காரியத்தை கிட்ட வரப்பவே இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமா நினச்சி நீ ரொம்ப பயந்து அப்படியே கேட்டால் உடம்பு அப்படியே ஒரு திடன் இல்லாமல், ஒரு தக்கையை போல இல்லை அப்படியே ஒரு வெயிட் இல்லாமல் அப்படியே நீங்கள் ஆடுறது போல இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுக்கு ஒரு தெளிவை கர்த்தர் உண்டாக்கி, அவனுக்கு ஒரு உணர்வை தந்து கர்த்தர் அவனை திரும்ப தைரியப்படுத்தினாராம். ஒரு அலேலியா சொல்லாமா? இந்த மூன்றாவது குறிப்புக்கான கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். நடந்த காரியம், பார்த்த சம்பவங்கள், ஒருவேளை அந்த சம்பவம் நடந்து ஒரு சில நாட்கள் ஆகிட்டு இருக்கலாம், அந்த காரியத்தை கேட்டு ஒரு சில நாட்கள் ஆகிட்டு இருக்கலாம். ஆனால் இன்னும் தானியலுடைய நினைவில் இருந்தது மாறலை, இன்னும் அந்த சத்தம் மாறலை, அந்த சம்பவம் மாறலை, அந்த காரியம் மாறலை. திரும்ப 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 வந்து பலனெல்லாம் செலவழித்து கொண்டே இருக்கிறான். திடீர்னு இல்லாமல் இருக்கிறான், குழப்பமாக இருக்கிறான், தெளிவில்லாமல் இருக்கிறான். எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாது. நான் நினைக்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா டென்ஷன் ஆகாத இடத்துல டென்ஷன் ஆகிட்டு இருப்பார், சின்ன இடத்துலலாம் போய் எதாவது பேசிகிட்டு இருப்பார். காரியம் என்ன தெரியுமா? தெளிவில்லாததுனால. ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, நீ எனக்காக வாழ்ந்த பிள்ளை, எனக்காக இருந்த மகன், எனக்காக இருந்த மகன் சொல்லிட்டு கர்த்தர் தொடர்ந்து அப்படி விடலை. கர்த்தர் அவனை தொட்டு ஒரு தெளிவை கர்த்தர் தந்தார். ஒரு அலேலியா சொல்லாமா? யாரெல்லாம் தெளிவில்லாமல் திடனற்று போய் பலனெல்லாம் போயிட்டு ஒரு வேளை அப்படியே உங்கள் சரீரத்தில் பலன் இல்லாமல் ரொம்ப நடுங்கி ஒடுங்கி வந்துருக்கிறீங்களோ, ஆவியான இன்னைக்கு உங்கள் கூட பேசுகிறார். உங்களால் ஒரு சில காரியத்தை, இது ரொம்ப இந்த ஃபேன்லாம் ஓடுற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த குளிரெல்லாம் தாங்க முடியாதது போல், உன் எலும்பெல்லாம் கூட ஆடுறது போல், உன் எலும்பெல்லாம் கூட நடுங்கிறது போல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒருவர் எல்லாவற்றையும் அறிந்து சொல்கிறார், நான் உன்னை தொட போகிறேன், உனக்கு ஒரு தெளிவு உண்டாக போகிறது, உன்னை நான் திடனாய் நிற்க வைக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். அந்த ஆராதனை நாம் முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தாவே என்னை உணர்வு உள்ளவனாக்கும், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் என்றோ என்று சொல்லி தேவன் மனுபுத்திரரை கண்ணோக்கினாராம்.
யோசேப்பு பிறந்த உடனே யாக்கோபுக்கு தெரிஞ்சது, கர்த்தர் எதையோ ஒன்றை என்னை செய்ய சொல்லுகிறார். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் செய்ய சொல்லுறதை உணர்ந்து கொள்ளுங்க. உங்கள் வீட்டில் கர்த்தர் செய்ய சொல்றதை உணர்ந்து கொள்ளுங்க. உங்களோட வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய சொல்ல உணர்ந்து கொள்ளுங்க. ஒரு யோசேப்பு நமக்குள்ளே பிறக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு யோசேப்பு பிறக்கட்டும். கர்த்தர் ஒரு உணர்வை, தைரியத்தை கர்த்தர் தருவாராக. ஒரு மீறுதலை, பாவத்தை குறித்து உணர்வு தரட்டும். ஆண்டவரே, நான் பாவம் பண்ணிட்டு, அக்கிரமம் பண்ணிட்டு உங்கள் சமூகத்தில் வந்து நான் நிம்மதியாக உட்காரக்கூடாது. ஆண்டவரே, ஒரு பயத்தோடு, நடுக்கத்தோடு நான் சரி செய்து உட்கார கிருபை தாங்க. நான் தாவீதை போல இருந்துடக்கூடாது. எனக்கு சீக்கிரம் அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ள என்னை மாற்ற கர்த்தர் உதவி செய்யுங்க. கடைசியாக தானியேல் திடனற்று போனான், தெளிவில்லாமல் போனான். நடந்த சம்பவம், நடந்த காரியம், கர்த்தர் அவனை தொட்டு தெளிவை தந்து ஒரு அறிவை கர்த்தர் உணர்த்தினாராம். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு தேவ கிருபையிலே சொல்கிறீங்க, கர்த்தரனை திரும்ப நிற்க வைப்பார், கர்த்தனை திரும்ப நிற்க வைப்பார். நான் திரும்ப கர்த்தருக்காக நிற்பேன். என் அவயவங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் பலப்படுத்துவாராக. எல்லாரும் கண்களை மூடி ஜபத்தில் அப்படியே வாங்க. அல்லேலூயா. என் கால்களை கர்த்தர் பலப்படுத்துவாராக. என் காரியங்களை கர்த்தர் பலப்படுத்துவாராக. இந்த இருதயம் முதல் போல இல்லாமல் ஆண்டவரே, ஒரு நடுக்கம், ஒரு பயமும் அடிக்கடி இருதயத்தை ரொம்ப ஷேக் பண்ணுது. ஆண்டவர் கர்த்தரை நோக்கி சொல்லுங்க, என்னை தொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு தெளிவு தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு அணிவாய் உணர்த்துங்க ஆண்டவரே. ஒரு உணர்வை கர்த்தர் தாங்க. என்ன தெரியுமா, அந்த உணர்வு வந்தோடு தெரியும், இனிமேல் அல்லேலூயா நான் குழம்பு இருக்க போகிறது இல்லை. ஒரு தெளிவை கர்த்தர் தந்தார். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இதை நான் மேற்கொள்ள கிருபை தாங்க. சத்து திரும்ப தரம் நடந்துருச்சுல்ல, இப்படி ஆயிடுச்சுல்ல, இப்படி நடந்துருச்சுல்ல, இப்படி ஆயிடுச்சுல்ல. இன்னைக்கு எத்தனை பேர் தைரியமாக சொல்றீங்க, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவரே, இதனால மறக்க முடியல, இந்த சம்பவம் என்னை விட்டு விலக முடியல. இன்னும் கூட நினைச்சா எனக்கு அப்படியே என் சரீரத்தோடு நடுக்கமும் பயமும் கலக்கமும் உண்டு. நான் தெளிவில்லாம போயிட்டேன் ஆண்டவரே, நான் தெளிவில்லாம போயிட்டேன் ஆண்டவரே. நான் என்ன செய்யறேன்னு எனக்கே நிறைய நேரத்தில் தெரியல, நான் என்ன பேசுறேன் நிறைய நேரத்தில் எனக்கே தெரியல, எங்க போற நிறைய நேரத்தில் எனக்கே தெரியல. ஒரு தெளிவை தாங்க, ஒரு உணர்வை தாங்க. என்ன நீங்க சரி செய்யுங்க ஆண்டவரே, என்ன நீங்க சரி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு உணர்வை தார், உணர்வை தார். ஏதோ பிள்ளைகள் பிறந்தாங்க, ஏதோ வாழ்றோம், ஏதோ சாப்பிடுறோம். யாக்கோபு அப்படி முடிக்க விரும்பல. இந்த பிள்ளைலாம் இல்லைப்பா, இந்த சொத்துலாம் இல்லைப்பா, நீங்கள் என்ன தரையின் கருவில் இருக்கும்போதே தெரிஞ்சுங்க, தாயின் கருவு இருக்கும்போதே என்ன தெரிஞ்சுங்க, என்ன குறித்து உங்கள் சித்தம் என்னவோ. யாக்கோபுன்னு சொல்லி முடிச்சிருப்பார். ஓ, நான் முடிக்கிறப்போ ஒன்று சொல்லணும், இத்தனை பிள்ளைங்களை பெற்று செத்தேன்னு சொல்றதை விட, இப்படி வாழ்ந்தேன்னு செத்தேன்னு சொல்றதை விட, அவருடைய சித்தத்தின் மையத்தில் கர்த்தர் கொண்டு வந்து என் முடிவை கர்த்தர் மகிமையாய் மாற்றினார். கர்த்தர் அங்கிருந்து சீரிய தேசத்திலிருந்து கர்த்தர் பெத்தேலுக்கு கொண்டு வரார், அங்கிருந்து கர்த்தர் எகிப்துக்கு கர்த்தர் கொண்டு வரார். எகிப்திலே கட்டிலின் மேல் அவன் சாய்ந்து கொண்டு, அல்லேலூயா, தேவனை தொழுது கொண்டு அவன் ஓட்டம் முடிஞ்சதாம். அல்லேலூயா. அவன் ஓட்டத்தை முடிக்கிறப்ப கர்த்தரோடு முடிச்சார். அல்லேலூயா. அவருக்கு ஒன்று நல்லா தெரியும், நான் தேவ சித்தத்தின்படி வாழ்ந்தேன். அல்லேலூயா. கர்த்தர் சீரிய தேசத்திலிருந்து கர்த்தர் அவனை திரும்ப அவன் வீட்டுக்கு கர்த்தர் கொண்டு வந்து, அங்கிருந்து கர்த்தர் எகிப்துக்கு கர்த்தர் கொண்டு போய், அல்லேலூயா, ஓ எதெல்லாம் பார்க்க முடியாதெல்லாம் கர்த்தர் பார்க்க வைத்தார். அவன் முடிவு கோலின் முனையிலே தோழ்ந்து கொண்டு அப்படியே முடிச்ச. என்னத்திலுமா அர்த்தம், என் ஓட்டம் தேவனோடு முடிந்தது. இன்னைக்கு சொல்லுங்க, என்னை குறித்து உங்க சித்தம் என்ன? குடும்பத்தை பார்த்து, பிள்ளைங்களை பார்த்து. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சில கிட்ட சொல்ற, இன்னும் சொல்ல போன ரூபன்லாம் பெருசாயிட்டாங்க, ரூபன்லாம் பெருசாயிட்டு ரூபனுக்கு திருமணம் பிள்ளைங்களாம் நடக்குது. ஆனால் யாக்கோபு கூட இருந்தது, ஆண்டவரே என் பிள்ளைங்க பெருசானா கூட பரவாயில்ல, ஆனால் என்னை குறித்து நோக்கம் என்ன, என்னை குறித்து சித்தம் என்ன,
என்னை குறித்து திட்டம் என்ன, எனக்கு எதற்காக உண்டாக்குனீங்க, என்னை எதற்காக இந்த வழியில நடத்துனீங்க, எனக்கு எதற்காக இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்தீங்க, இந்த 20 வருஷம் வாழ வச்ச நோக்கம் என்ன? சித்தத்தை செய்து முடிக்க உணர்வை. ரெண்டாவது, ஒரு தவறு பண்ணிட்ட உடனே, நம்ம பேசிட்ட உடனே, நம்ம ஆராதனைக்கு போகும்போது, ஜெபத்துக்கு போகும்போது உடனே பாட்டு ஆவியில் நிரம்புவோன்னா கொஞ்சம் நம்மளை உணர்ந்து பார்க்கணும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோ என்று பாருங்க ஆண்டவரே. கர்த்தரை நோக்கி சொல்லுங்க, என் மீறுதலை, என் பாவத்தை எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. என் மீறுதலை, என் பாவத்தை உணர்த்துங்க ஆண்டவரே. நான் ஒரு வேளை என் பக்கம் எல்லாம் சரின்னு நினைக்கலாம், ஆனால் ஜெபத்துக்கு போனது தப்பாக இருந்தா, மீறுதலாக இருந்தா அதை உணர்த்துங்க ஆண்டவரே. கடைசியாகி நான் தெளிவில்லாமல் இருக்கிறேன், பார்த்த காரியம், கேட்ட காரியம், தரிசனம் இதெல்லாம் பார்த்து தெளிவில்லாமல் போயிட்டு, முழங்கால பலன் இல்லை, நிற்க கூட முடியல ஆண்டவரே. என்னை தொடுங்கப்பா, என்னை தொடுங்க, என்னை திரும்ப நிற்க வைங்க. என்னால் சரியா பேச முடியல, என்னை பேச வைங்க. என்னால் ஒன்றும் செய்ய முடியல. தானியேல் கேட்டிருப்பார், நான் முன்போல பேசணும், முன்போல நடக்கணும், முன்போல காரியங்களை செய்யணும். கர்த்தர் அவனை பலப்படுத்தி, கர்த்தர் இன்னும் அநேக நாட்கள் அவனை குறித்து சித்தத்தை நிறைவேற்றினார். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஒரு உணர்வை தாரும் ஆண்டவரே, ஒரு உணர்வை தாரும் ஆண்டவரே. நம்முடைய உணர்வை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும். பாவத்தை செய்யும்போது ஒரு உணர்வை தாங்க ஆண்டவரே. ஒரு தெளிவு வந்துடுச்சுன்னு ஒரு உணர்வை தாங்க. வந்த ஒரு தேவ ஜனத்தையும் ஆசீர்வதியும். அந்த கரம் இருக்கட்டும். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். லேலுயா, லேலுயா, லேலுயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மோடு இருப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.